Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம சாப்டர் 4ல் 4.5 எக்ஸசைஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன், தட் இஸ் லாஸ்ட் செக்ஷன் ஆஃப் சாப்டர் 4, உங்களுக்கு மிஸ்லேனியஸ் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ். ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு வீடியோவில் இருந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ சாப்டர் 4ஓட மிஸ்லேனியஸ் எக்ஸாம்பிள், இனிஷியலி ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் நமக்கு இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா, கொஸ்டினில் ஒரு ஸ்மால் மிஸ்டேக் இருக்குது. ஸோ அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிள் 19, ஸோ நான் அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். கொஸ்டினை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். யூஸ் தி ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் கொடுத்துட்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு டு சால்வ் தி சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன். ஸோ இதே மாதிரி நம்ம லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் பார்த்தோம், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் தான் பார்த்தோம். ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதோட இன்வர்ஸ் கண்டுபிடிச்சி அதிலிருந்து சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்லி கொடுத்துருந்துருந்தாங்க, ரைட்? ஸோ அதே மாதிரி கண்டிஷன் தான் இங்கே. ஸோ ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்கிறாங்க யூஸிங் அவங்க கொடுத்துருக்க இந்த மேட்ரிக்ஸோட ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? கன்சிடர் தி ப்ராடக்ட். அதாவது உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினை இங்கே ஒரு மேட்ரிக்ஸாகவும் இந்த ப்ராடக்ட்டுக்கு எடுத்த இடத்துல ஒரு மேட்ரிக்ஸாகவும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து இந்த மைனஸ்லாம் எலிமெண்ட்ஸ்லாம் இல்லாமல் இருக்கும் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா. ஸோ அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ 1 - 1 2, 0 2 - 3, 3 - 2 4 and -2 0 1. ஸோ 9 2 - 3 6 1 - 2, தட்ஸ் இட். ஸோ இதுதான் வந்து கிவன். ஃபஸ்ட் இதை ப்ராடக்ட் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம். ஸோ 2 - 9 + 12. ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் 0 - 2 + 2. ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் 1 + 3 - 4. Then second row first column you will get this. Second row second column this, and the second row third column is this. And then third row first column this entry, and then third row second column this, and third row third column this. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட். அவங்க கேட்டிருக்க கொஸ்டினில் கேட்டிருக்க ப்ராடக்ட் வந்து நமக்கு இதுதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணோம்? இந்த ப்ராடக்ட் ஃபைன் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம இதோட அடிஷன். ஸோ அப்போ எனக்கு என்ன வருது பாருங்கள். ஸோ 2 + 12 14, 14 - 9. So you will get 11, right? Similarly 0 1 1. So this is 0, this is also 0. இது 0. இங்கே பாருங்கள் 0 + 4 - 3 is 1. So 6 - 6 is 0 0 0 1. That is your identity matrix. Okay, so நமக்கு finally வந்தது identity matrix. Sorry, it is -2, right? First row first column 1 into -2 is this element is -2, then only we get 1, right? Because 9 plus -2, -9 - 2 is -11, so plus 12 is nothing but 1. So this is -2, so -2 - 9 + 12. so அதோட ஆன்சர் தான் 1. ஸோ அப்போ நமக்கு என்ன வந்திருக்கு? ஐடென்டிட்டி. அப்போ ஏன் இந்த ஒரு விஷயம் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸை நான் ப்ராடக்ட் பண்ணுறப்ப எனக்கு ஐடென்டிட்டி வந்துச்சுன்னா அதுதான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். இஃப் A into B gives identity, then B is the inverse of A. அதுதான கண்டிஷன். ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுறப்ப ஐடென்டிட்டி வருது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் A இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி, இது ரிசல்ட் நமக்கு தெரியும். அப்போ இதில் என்னது? இந்த ப்ராடக்ட் பண்ணுற இந்த மேட்ரிக்ஸ் தான் நமக்கு இன்வர்ஸு, அதுதான் இங்கே சொல்கிறோம். அப்போ AB பண்ணுறப்ப எனக்கு ஐடென்டிட்டி வருதுன்னா திஸ் B இஸ் தி இன்வர்ஸ் ஆஃப் A. ஸோ தட் இஸ் யுவர் கண்டிஷன். அப்போ B 1 - 1 2, ஸோ 2 0 2 - 3 3 - 2 4 ஓட இன்வர்ஸ் இஸ் நத்திங் பட் -2 0 1 9 2 - 3 6 1 - 2. ஸோ திஸ் இஸ் யுவர் given inverse. அதாவது இதோட இன்வர்ஸ் இஸ் திஸ். அதுதானே, ஏன்னா நம்ம அது ரெண்டை ப்ராடக்ட் பண்ணுறப்ப தான் எனக்கு ஐடென்டிட்டி வந்தது. அப்போ இதோட இன்வர்ஸ் இது. ஸோ அதுதான் நம்மளே எழுதியிருக்கோம் இங்கே. ஸோ திஸ் இன்வர்ஸ் இஸ் திஸ். அண்ட் வாட் இஸ் யுவர் given சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்? x - y + 2z = 1, 2y - 3z = 1, அண்டு 3x - 2y + 4z = 2. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? we can write this in the form of ax = b. அதிலிருந்து a என்ன, b என்ன, x என்னன்னு கொண்டு வர போகிறோம். வேர் a is equal to பாருங்க 1 - 1 2, 0 2 - 3 3 - 2 4. ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த கொஸ்டினில் அவங்க கொடுத்த அதை தான் நீங்கள் யோசிச்சிருக்கலாம். இப்போ ப்ராடக்ட் தானே பண்ண போகிறோம், ப்ராடக்டில் இருந்து நம்ம கொஸ்டின் கொண்டு வர போகிறோம். எந்த மேட்ரிக்ஸ் கொடுத்தா என்ன, கொஸ்டினில் கொடுத்துருக்கணும்னு அவசியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஸ்டினில் இந்த இடத்துல மைனஸ் இல்லை, ஸோ அதை மைனஸாக மாற்றிருக்கணும், அது ஏன் நம்ம பண்ணணும் அப்படின்னா, அப்போ தான் நம்ம என்ன ஆகும், இந்த மேட்ரிக்ஸோட ஃபார்ம் தான் எனக்கு இந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்லேருந்து வரப்போகுது. அதனால் இந்த கண்டிஷன் எடுத்துக்கிறோம். ஓகே, கொஸ்டினில் மட்டும் அந்த மைனஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, மற்றபடி ஓகே, நோ ப்ராப்ளம், ரைட்? சரி, இப்போ இது ஒரு எக்ஸ், தென் எக்ஸ் இஸ் XYZ, அண்ட் தென் யுவர் B இஸ் நத்திங் பட் தி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க என்ட்ரிஸ். முடிஞ்சது. அப்போ வாட் வி நோ, A இன்வர்ஸோட ஆன்சர் மேலேயே ஃபைன் பண்ணிட்டோம். ஏன்னா நமக்கு இது இன்வர்ஸ் ஃபைன் பண்ணிவிட்டு அது கூட B நம்ம மல்டிப்ளை பண்ணோம், கரெக்டாக? அப்போ A இன்வர்ஸ், ஸோ யுவர் A இஸ் திஸ், ஸோ இட்ஸ் இன்வர்ஸ்
இதுதான் நம்ம ஃபைன் பண்ணணும். அண்ட் we know that A இன்வர்ஸோட ஆன்சர் நம்ம ஆல்ரெடி இங்கே கம்ப்யூட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா இந்த மேட்ரிக்ஸ் தான் A. ஸோ திஸ் இன்வர்ஸ் இஸ் நத்திங் பட் -2 0 1 9 2 -3 6 1 -2. ஸோ அப்போ இதோட இன்வர்ஸ் வந்து இது. ஸோ -2 0 1 9 2 -3 6 1 -2 எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? வாட் இஸ் யுவர் சொல்யூஷன்? சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோன்னா சொல்யூஷன் நமக்கு என்ன? x ஈக்குவல் டு A இன்வர்ஸ் இன்டூ B. That's it. Then what is your A inverse? மேலே இங்கே நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ -2 0 1 9 2 -3 6 1 -2 இன்டூ B மேட்ரிக்ஸ் ரைட் ஹேண்ட் சைடில் 1 1 2 அப்படின்னு இருக்குது. ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம். ஸோ -2 × 1 -2 0 × 1 0 1 × 2 2 முடிஞ்சு. தென் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 9 × 1 9 2 × 1 + 2 -3 × 6 is -6 right. Then third row this 6 × 1 6 1 × 1 1 -2 into this -4. So இதை ஆட் பண்ணிங்கன்னா will get 0. இதை ஆட் பண்ணால் 5. So this is 3. Therefore this is your x y z right, because நமக்கு என்ன தெரியும்? x is nothing but x, y, z. So your this is equal to 0 5 3 அப்படின்னா your x is equal to 3, y is equal to 5 and z equal to 3. அவ்வளோதான் இந்த சொல்யூஷன். and that's all for this example. அண்ட் மிஸ்லேனியஸ் எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்குது. ஸோ இதோட வந்து மிஸ்லேனியஸ் எக்ஸாம்பிள் ஓவர் ரைட். ஸோ இதில் கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் புக்கில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு கொஸ்டினில் இந்த இடத்துல ஒரு மேட்ரிக்ஸும் இந்த இடத்துல வேறு மேட்ரிக்ஸும் கொடுத்துருப்பாங்க. நம்ம கன்வெர்ட் பண்ண வேண்டியது இந்த மேட்ரிக்ஸாக தான். ஏன்னா இந்த மேட்ரிக்ஸ் தான் எனக்கு என்ன இருக்குது? இந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம கொண்டு வந்தோன்னா வில் கெட் திஸ் மேட்ரிக்ஸ் ஒன்லி. ஸோ we have to convert this in the form of okay. So that's all. இதை ஃபைன் பண்ணுறோம். ரெண்டு ப்ராடக்ட் பண்ணுறப்ப எனக்கு ஐடென்டிட்டி வருது. ரெண்டு மேட்ரிக்ஸை ப்ராடக்ட் பண்ணுறப்ப ஐடென்டிட்டி வருதுன்னா this second matrix is the inverse of the first matrix. அப்போ இதோட இன்வர்ஸ் வந்து செகண்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறோம். சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்லேருந்து இந்த மேட்ரிக்ஸ் வரும். இதோட இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஆல்ரெடி பை திஸ் கண்டிஷன் this is the inverse. அப்போ எக்ஸ் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னா A inverse, that is this matrix into இதோட B right hand side matrixை multiply பண்ணா will get the solution right. So that's all for this question. So இதோட வந்து நான் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இதில் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். மிஸ்லேனியஸ் எக்ஸாம்பிள் மட்டும். நம்ம மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம வந்து அப்கமிங் வீடியோவில் பார்ப்போம் ரைட். ஸோ that's all for this video. Remaining things we'll see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.